அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆண்டவரே, எங்கள் உடல்களை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனையின் கடவுளாகிய கர்த்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் மனதிற்கு கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாகிய கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து உம்மை போற்றுகிறோம். குமாரனாகிய கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புவிடப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்களில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நமக்கு ஒரு நீதி உள்ளவர். நான் எழுதிய தகப்பனிடத்திற்கு, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உங்களுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை. உங்களுடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுகிறேன். கடவுள் ராஜ்யம் சமர்ப்பித்திருக்கிறது. மனதில் சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நாம் ஒழுங்கான படியிட்டு பௌரமாக்கி நம்மை நாமே சோதனை செய்வோம். எல்லா பாவங்களையும் விட்டு விட்டு மனதில்